சக்தி சமையல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கொத்து தான். இதை ஒரு குக்கரில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, பச்சை மிளகாய் 4 சேர்த்துங்க, தக்காளி பழம் 2 சேர்த்துங்க, கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடலப்பருப்பு, தனியா, பட்டை மிளகா, பெருங்காயம், வெந்தயம், கொஞ்சம் சீரகம் சேர்த்து 4 பூண்டு பல் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து வச்சுக்க போகிறோம். வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை பாருங்கள் வெந்து ரெடியாக வந்துடுச்சு. இப்போ ஒரு மத்து போட்டு கடைஞ்சிங்க. ஒரு கடாய் வச்சிங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து நம்ம கடைஞ்சி வச்சதை அது கூட சேர்த்து நம்ம கொத்தமல்லி தூவி உப்பு போட்டு இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். அது கூடவே கொஞ்சோண்டு புளி சேர்த்துங்க. கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. புளி சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அது உங்கள் ஆப்ஷனல் தான். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதித்து வந்துச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையான